செல்வி
நம்ம பாகத்துக்கு மகள சிவனே பண்ணா கட்டரும்பு கண்ணா நீ போறது போதே உன்னை சாவடிச்சிருக்காய் நீ தண்ணி மடிச்சிரு தவறான வார்த்தையெல்லாம் நீ குறிப்பது. எனது அண்ணன் மனைவி என் பாதத்தில் நீங்க விழலாமா? நான் என்ன தவறு செய்திருந்தாலும் உன் பாதத்தில் தான் நான் விழ வேண்டும் தவிர என் பாதத்தில் நீங்க விழக்கூடாது. அதனால தண்ணி மடிச்சுட்டாலும் ஒரு வார்த்தை சொல்லடியா தாங்க. நீங்கள் என்ன தவறு செய்தீர்கள் நான் உன்னை நான் மன்னிப்பதற்காக நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னைத்தான் நீங்கள் மன்னிக்க வேண்டும். இங்க வரலாம் இங்க வாய் மூடு. சும்மா கௌரியா இன்னொரு பாத்தா தடப்பத்தே முறை தடுப்ப போல இழுப்பு ஆட்டுடா வாய் மூடுற பேசிதான் இருக்கா அப்புறம் காரணம் வர முடியாது. வாய் மூடு. எலிமன் இருந்தா கொஞ்சம் கொடுங்களா சைலன்ஸ். இங்க பாரு அண்ணன் வெள்ளாடு போயிடுறாரு உனக்காக மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். மாப்பிள்ளை பார்த்து 1/2 மணிக்கு வந்துட்டாங்க. மாப்பிள்ளை பாத்துட்டாரா? பார்த்துட்டாருல பார்த்துட்டாரு வந்துட்டாங்களா? மாப்பிள்ளைங்க உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை மாப்பிள்ளை வந்து விட்டார்கள். ஆனால் எனது அண்ணன் எங்கே? அண்ணனா உனக்காக ஆடை வியாபாரம் வாங்கிட்டு வர வேண்டாமா? அதை வாங்கிட்டு போயிருக்கேன். நீ சென்று மாப்பிள்ளைகிட்டயும் உனக்கு மாமியார் மாமனார் இருக்காங்க தெரியுமா? இதெல்லாம் போகட்டும். மாமியார் மாமனார் வந்திருக்கிறாங்க, மாப்பிள்ளை வந்திருக்கிறாங்க. சரி அவர் சுவையோடு உணவு பரிமாறி எனது அண்ணன் வந்த பிறகுதான் திருமணம். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நீ போயிட்டு காப்பி கொடுத்து மாப்பிள்ளை பார்த்தா உனக்கு பிடிச்சதாதான் திருமணம். எனக்கு கிடையாது சரியா? ஆடை கொடுக்க மாமியார் மாமனார் கலப்ப எல்லாம் சுழலுவதே முன்னருகே நான் இருந்தால் உலகம் எல்லாம் நீ பிறக்கும் போதே உன்னை சாமாச்சிக்கிட்டானு ஏண்டா டே கல்யாணம் ஆகுறது சும்மா வாய் வச்சு சும்மா பாம்பு கட்டிச்சப்ப பாம்பு கட்டிச்சேன். எப்படி இருப்பாவ? ஒரு அண்ணி வளர்ப்பு எப்படி இருக்கணும்? அண்ணி எப்படி இருக்க பத்தி அடக்க உடக்கமா ஒரு அடக்க உடக்க இருக்கணும். உடம்புல ஒரு நெடுக்க சுழி இருக்குதா? எப்படியா போதாருமே போக கூடாது. திரும்பி இது உருவா தெரியாது. தண்ணி வளர்ப்பு உனக்கு நான் என்ன பேசுறேன்? சக்காத்தி நெப்பியா பேச பேசுறேன். நெப்பியா சொல்லலாம் சக்காத்தி கேட்காது சரியா? அண்ணன் சொல்றது நல்லா இருக்கு. மாமியார் மாமனார் இருக்காங்க. நடக்குள்ள தெரியாது. நான் செஞ்சே காட்டுறேன் அம்மா புண்ணியவதி. ஏன் மகளே செல்வி இந்த பருமா உன்னை வணக்க வேண்டிய இவன் தான் என் மகன். மகன் வந்திருக்கா
மாளிகை வசந்த மாளிகை காதல் ஓவியம் கலைந்த மாளிகை மரணம் என்ன தூது வந்தது அது மங்கை என்ற வழியில் வந்தது சொர்க்கமாக நான் நினைப்பது இது நரகமாக மாறிவிட்டது காதலே மலரைத்தானே நான் பறித்தது கைமுள்ளின் மீது என் நினைத்தது உறவைத்தானே நான் நினைத்தது அது பிரிவு வந்து ஏழைத்தது எழுதுங்கள் கலரையில் இவள் இரக்கமில்லாதவள் ஆடுங்கள் என் கலரையில் எங்கிருந்து நந்தி வந்தது அது எங்கிருந்து சொந்தம் வந்தது அங்கிருந்து ஆட்டுகின்றவன் இது ஆடுகின்ற ஆர்கேட்டு வானமதா நாடகம் இட்லி துட்டு முசமானது இட்லி துட்டு முசமானது சரி சரி எப்படியோ ஒன்று போட்டோம் பாருமா மாப்பிள்ளை அண்ணி எது சொல்லுங்க சொல்வேன் இதுதான் நன்மையா? இதுதான் நன்மையா? நீ பெற்ற மகளாக இருந்திருந்தால் இப்பேற்பட்ட மாப்பிள்ளை நீ பார்த்திருப்பாயா? யாரோ பெற்ற மகள் என்று என்னை இப்போது கொடுக்க ஆகையால் நீதான் கட்டிக்கணும் எனக்கு வேண்டாம். அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க சும்மா வாய வச்சு சும்மா இவனுக்கு வாய் எங்க இருக்குது மூக்கு தெரியல அவர் என்னை வேண்டாம் என்று வெறுத்து விட்டார். உன்னைத்தான் வேண்டும் என்று உரைக்கின்றார். நீயே திருமணம் முன்னாடி அவ்வளவு ஆணவமா ஆண்டாரமா என்ன பேசுறேன் வச்சாக்குறது நானும் போன போது பார்த்தா என்னடி குரல வச்சு பேசுறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கேன் எடி நினைச்சிட்டு இருக்கேன் எப்படிப்பட்ட தெரியுமா இருக்கிறதுலயே மோசமானவன் நானு தெரியும் இல்ல மோசம் செத்தாங்களே எப்படி தான் தெரியுமா மாரணிப்பா நான் கட்டி பண்ண சாவலே நான் மோசம் ஒப்படைக்கும் சோத்திர வசம் வச்சேன் சரியான கொலகார குடும்பம் என்ன கோத்தல அப்புறம் பொண்ணை எனக்கு உன் அண்ணனுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு நொடியாக அதை சாக்கிறது திருப்பதி சரின்னு சொல்லு இவனை திருமணம் செய்துக்கணும் முடியாது 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 அப்படின்னா என் தாய் தந்தைதான் மடிந்து விட்டார்கள். எனக்கு இருப்பது ஒரே ஒரு உடன்பிறப்பு, என் குலதெய்வம், என் சாமி. எனக்கு இருப்பதெல்லாம் எனது அண்ணன் மட்டும்தான். அவர் இல்லை என்றால் நான் இல்லை, நான் இல்லை என்றால் அவர் இல்லை. அவர் மட்டும் அப்படின்னா திருமணம் செய்துக்கோ. நானா? நீதான் திருமணம் செய்தியா இல்ல உங்க அண்ணன் போன வேண்டுமா? அண்ணன் முக்கியமா? வேண்டாம். வாழ்க்கை முக்கியம் வேண்டாம். எனது அண்ணன் தான் முக்கியம். அண்ணன் முக்கியம். அவருக்காக நான் இப்போது இந்த திருமணத்தை சம்மதிக்கிறேன். அவர் தானே சம்மதிக்கிறேன். போக்கே போ. மாப்பிள்ளை எங்க போற? ஐயோ ஐயோ. எங்க போற? யாரோட பிரச்சனை? யாரோ இறங்கி போனே? என் ஊரு தூத்துக்குடி, நான் தூத்துக்குடி மாமா, அந்த தூத்துக்குடி மாமா பொருள் ஓத்து பொருள் மாமா. சாத்துக்குடி வேணா நீ இல்லாத கல்யாணம் நடக்குமா?
ஜட்டி போடலாம் அவுத்து விட்டுறாரு பழுத்து வர்றாரு வந்தாதான் என் மகனுக்கு கல்யாணம் முக்குளத்தோ யாரு ஏய் நீ முக்குளத்தோனா போம்போக்க யாரு எவனிக்க போல் ஓட்ட மூஞ்சி சரகர சூத்தாட்டம் ஆயிரம் மந்திரம் தெரியுமா முக்குளத்தோம் நீ எப்படி முக்குளத்தோன் எங்க அம்மா ரெட்டியாரு எங்க அப்பா செட்டியாரு பாப்பா நீ எப்படி ஆயிரானா அம்மா எங்க அப்பாக்கு எங்க அம்மாக்கு கல்பத்துல நடந்த உண்மைதான் ஆமா எங்க அம்மா வந்து எங்க அப்பா கல்யாணம் பண்ணாங்க எங்க அப்பா வந்து பெங்களூர் வேலைக்கு போயிட்டாரு செங்கல் இருக்குவா செங்கல் இருக்குவா பாஜடி பெங்களூர் அமுச்சு விட்டாரு வேலைக்கு போற அமுச்சு விட்டாரு எதிர் வீடு பாப்பாரு வீடு அதனால எங்க அம்மா வந்து ஐயர் வச்சுனாங்க எதிரிலே பார்த்தாரு நைட்டும் பார்த்தாரு காலையிலயும் பார்த்தாரு நான் நின்ட்டேன் பார்த்ததுக்காக அப்ப ஐயர் வந்து உம்மால வச்சிருந்தாரு ஏய் உம்மால மரியாதை கட்டி கொண்டு ஐயர் உம்மா வச்சிருந்தாரா மரியாதை கட்டுக்கோ மகாராணி பாக்குறேன் யோ செட் பழக்க மாதிரி யாரும் மீச பாரா இந்த பக்கம் பெங்களூர் போகுது இந்த பக்கம் மெட்ராஸ் போகுது ஓ யார் அடிக்கிறா மாத்திரம் சொல்ல முடியாது அப்புறம் ஐயரு வந்து எங்க அம்மா வச்சிருந்தேன் எங்க அம்மா தான் ஐயரு நானே கிளாஸ் ஆயிருல ஆஹா ஓஹோ பொண்ணு குஞ்சே பாத்துட்டு நிம்மந்தான் பாரு மூஞ்சி நீரோட பாத்துக்கிறியா மூத்திரம் போய் அம்மா குத்துற மூணு ஆமா ஆமா எனக்கு அந்த பொண்ணு வாங்கணும் அடுத்த மாசம் ஆடி மாசம் ஆப்பரு உம்மால ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ ஓட்டு மோறின்றானே ஒரு தொல்லை ஓட்டு போறானு சரியா சரி சொல்றோம் மந்திரம் சொல்றோம் மந்திரம் சொல்லிட்டா நல்லா உட்கார பாடுகோல நல்லா உட்கார யார் சொல்றப்பையா அம்மா தானே தேவடியா தேவடப்பையா யார் எவடிக்கு போல் பொண்ண கல்யாணம் தத்துக்கு முன்னே சூட முடியா உன்னை கல்யாணம் பண்ணி குத்த சிரிக்காத கத்தல் பாக்கு பொண்ணெல்லாம் அப்படியே கரை அப்படியே அப்படியே தெரிஞ்சு தையடி தள்ள போயிட்டு நான் தையடிச்சு வரல நான் கொலகாரன் நான் மாறி உன்னை கொலை பண்ணுவேன் சரியா ஆச்சு ஆச்சு இல்ல பபிடி ஏய் கொலகாரனா மாத்துனீங்க கல்யாணம் பண்ண சொல்றாரு நான் பார்த்தா பாத்தி சூத்த நீ பாத்தியா ஐயரு மந்த சொல்லிக்கிறாங்க நான் பாக்காளா ஏன் சொல்றேன் ஏன் சொல்றா மகன் எப்போதும் பார்க்க மாட்டான் மகன் எப்போதும் பார்க்க நான் பார்த்தா பாத்தி சூத்த நீ ஐயரு மந்த சொல்றாரு தெரியா சுக்கலாம் பார்த்து சசி வரும் சூத்த மூணு சாப்பிட்டு வந்துடல சொல்றேன் நீங்க நமக்கா ஒட்டிக்காரம் துமுக்கோ தங்க உட்காந்துக்குது
பொட்டிக்காரன் முன்னாடி ஓயனமாம், மிருதகாரன் முன்னாடி ஓயனமாம், மண்டபஸ்காரன் முன்னாடி அது ஒழிஞ்சு போச்சுடா. ஓஞ்சு போச்சா. முருகன் பொண்டாட்டி ஓயனமாம், நடராஜ் பொண்டாட்டி 3 பொண்டாட்டி, ஒரு 2 பொண்டாட்டி ஓயனமாம், ஒரு பொண்டாட்டி ஓஞ்சு போச்சா. காக்கா வாயன் பொண்டாட்டி அவங்க அண்ணி ஓயனமாம். காக்கா வாயன் பொண்டாட்டி அண்ணி ஓயனமாம். மொத்த தேவடியா பையா பொண்டாட்டி 3 பொண்டாட்டி வச்சு பத்தி அவங்க ஓயனமாம், லட்சுமி ஓயனமாம். அப்புறம் சுடேகரா ஒண்ணு முடியல அன்னைக்கு. டேய் பேருனா யார் பேரு? அந்த கதை உனக்கு தேவை. அவன் பொண்டாட்டி சாவணமா, யார் பொண்டாட்டி மட்டும் வாயனமா. கப்பல்ல 16 பேர் இருக்காங்க. அவங்க பொண்டாட்டி எல்லாம் ஒழிஞ்சு போடும். அன்னைக்கே சொன்ன உன் பொண்டாட்டி அன்னைக்கே சொன்ன முத்து முடுக்கு மேல கிட்ட வராத என்னான்னு கேட்டேன். நானும் வீட்டுக்காரன் எல்லா பொண்டாட்டி ஒழிஞ்சு போடும். உன் பொண்டாட்டி எல்லாரும் பொண்டாட்டியும் வாங்கணும். உன் பொண்டாட்டி மட்டும் ஏன்டா வாங்கணும்? என் மாடு ஊத்துனே அவன் வாங்குறா. அப்ப எங்க பொண்டாட்டிங்களா? எப்படி அட அம்மா மொத்தம் மாத்திட்டா. மதம் சொல்றேன் கல்யாணம் ஆகட்டும். டேய் நல்ல மந்திரம் சொல்லு. நல்ல மந்திரம். ஆஹா ஓஹோ திங்கமகாம், செவ்வாயமகாம், புதன்மகாம், பொகுதி விடணுமாம், முதல்ல அம்பு காசு குத்தணுமாம், டிப்பர் காசு சேர்த்து குத்தணுமாம், நாடகம் பாருங்க குத்தணுமா, பாட்டு டப்பா இந்த ஊர்லயே வச்சுக்கணுமா, நாடகத்துக்கு அனுப்ப கூடாதான். நாளைக்கு ஒரு நாடகம் சேத்துப்பட்டு பக்கத்துல சகல்பட்டு நாடகமா, முதல் வேஷம் பபுல் வேஷக்காரன் வரணுமா, ஜோனு மரம் வந்துடணுமா, மொத்த துட்டு வாங்கி வீட்டுக்கு வந்துடணுமா. மழை வரல, மழை வரல, மழை வரல, மழை வரல. சரி விடு. ஊருக்குள்ள சண்டை வந்துடணுமா, வச்சுக்கணுமா, ஆட்டக்காரங்க மாதிரி துட்டு குத்த அமைச்சிடணுமா. சும்மா சூத்துல ஜட்டு போல எல்லாம் சம டென்ஷன் ஆயிடுவேன். கண்ணமா சொன்ன உனக்கு கண்ண வச்சு பார்த்தா ஐயா கண்ணமா சொந்தனே அட பார்த்து குருவே குருவே சொல்ற கேளு குருவானா முந்தி பரதா புல் எடுத்துனா ஆடிய மாடிய ஆச்சு வந்து கொண்டவனா சூப்பர் பேக் போடணும் சூப்பர் பேக் போடணும். ஏய் ஏய் தும்மு சொல்ல மாதிரி சொல்ல மாட்டேன்னு போயிடாத. ஆன்ஸ் போடணும் சூத்திலே கழிச்சுக்கணும் டவுசர்ல மூத்திரம் மேயணும் கொட்டவுல குடிச்சு போட்டு நாடகம் ஆடணும். நாட்டுக்கு வரமாட்ட சொல்றவங்க நாளைக்கே காசு போட்டு கட்டி போட சொல்றவங்க ஆனந்தம் ரோஜாவும் எல்லாம் அஞ்சு பொண்ணும். சுக்லாமர்தம் சசிவர்ணம் நான் ஏறு ஓட்டுறேன், நீ பயிர் வை. ஏறு நான் ஓட்டுறேன், நீ பயிர் வச்சு. நீ ஏறு ஓட்டு போனா பயிர் வச்சுக்கிறேன். பயிர் வைக்கிறா கஷ்டமா கல்யாணம் கர்மாந்திரம் முடிஞ்சுதா இவனோடவே போயிடும். அப்புறம் அண்ணி அண்ணன் நொன்னு சொல்லி வீட்டு பக்கம் வந்து கோழி விட்டு முடிச்சாங்க. இப்போது நீங்கள் உரைத்தீர்களே இந்த வார்த்தை தவறான வார்த்தை. நீங்கள் உரைப்பது திருமணம் செய்து கொண்டு மாமியார் வீட்டுக்கு சென்றால் பிறந்த வீட்டை எப்போதும் மறக்க மாட்டார்கள். உன்னுடைய தாய் வீட்டை நீ எப்போதுதான் மறந்திருப்பாயா? ஏன் நான் ஏன் மறக்கணும்? அதனால்தான் என் உடன்பிறப்பு இருக்கும் வரை என் தாய் வீட்டை நான் மறக்க மாட்டேன். மாதத்துக்கு ஒரு முறையோ வருடத்துக்கு ஒரு முறையோ நான் வந்து என் தாய் வீட்டு அண்ணன் வீட்டு இடத்திலே சேர்ந்து அவர் கொடுக்கும் அந்த தாய் வீட்டு சேதன பட்டு பிதாம்பரம் அதை நான் வாங்கி செல்வேன். கட்டி அழகை பார்த்து தான் என் அண்ணனுக்கு நான் என்ன பண்றேன்? நிச்சயமாக வருவேன். என்னை யாரும் தடுக்க முடியாது. நீ மட்டும் பாத்ரூம்ல காலத்து வைக்கி ஒன்னமும் கலக்கும்.
யாரும் இல்லாமல் கொஞ்சம் ஃபீல் பண்ண விடுமா என்ன காமெடியா போயிட்டா நாடகம் கிடையாது சரியா கொஞ்சம் ஃபீலிங் இருக்கும் நான் கட்டிங் சாப்பிட்டு அழுகுறேன் நீ போட்டு சாப்பிட்டு அழுவா அண்ணா 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 நீ என் கூட வந்து காலையை சுத்து ஏவனா வாயிடுறான் உங்க ஆய இடத்துல என் தாத்தா வேலை செஞ்சாரு உங்க அம்மாவோட எங்க அப்பா வேலை செஞ்சாரு என்ன வேலை? சும்மாறா டேய் இதோ வர்றா உன்னாண்டா நான் வேலை செஞ்சேன் அரண்மனையில உனக்கு சிறு வயசு இருந்தாரு அண்ணா 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 நீ கால் சுத்தி சுத்தி வந்த பாத்துட்டு அப்ப சொல்லிட்டாரு போயிட்டாராதா போச்சா கம்பெனிக்கு ஆசை போட்டு நீ அப்படியே போட்டுனா தான் நாளைக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாரு அதனால அப்படியே மோந்து போறேன் கப்பு அப்படியே போட்டுக்கிட்டு மடக்குது அப்படியே யார் ஏய் ஏமா உங்க பசங்க போட்டு புருஷன் வீட்டு வாழ போகும் பொண்ணு தங்கச்சி கண்ணு மாமனார மாமியார் மதிக்கணும் எப்படி எப்படி மதிக்கணும். மாமனார மாமியார் மதிக்கணும் நீ தாலி கட்டின கணவனை செருப்பாளி அடிக்கணும் சரியா பொண்ணை குத்துட்டா தாலி அத்தனான போறீங்க என்ன சொல்றது எனக்கு தெரியல வாயில சொல்லிக்கிறேன் பொண்ணை குத்துறோம் மூணாம சமைச்சு விட்டு தாடி ஆத்துருவோம் ஐயோ எங்க வர்க்கத்துல தாலி அறக்கத்தான் பழகும் தாலி அறுத்து கொடுமா தாலி பிரிச்சு கோப்பாங்கடா என்னடா பரவாயில்லையா யார் சொல்ல பையா காட்டா உங்க அம்மா டேய் இதை போட்டு நீ நினைப்பதை போல் திருமணம் முடிந்து விட்டது. இப்பொழுது நானும் உன் தன்னை என்ன சொல்ல போறேன் தெரியுமா? நீ அழகாக இருக்க வேண்டிய அருமையாக மாறிவிட்டாயா? அழகாக இருக்க வேண்டிய அருமையாக மாறிவிட்டாய். அருமையாக இருக்க வேண்டிய அழகாக மாற வேண்டும் என்றா அதற்காக நினைச்ச போறேன் தெரியுமா? நடப்பாதையாக சென்று எங்கெங்க அம்மன் ஆலயம் இருக்கிறதோ அங்கெல்லாம் வணங்க வருகிறோம். நீ அழகனாக மாறிவிடுவாய். வணங்க வருகிறோம். மறக்காமல் மனைவியோடு மாறிவிடும். இது போயும் போயும் ஒரு அருவி மணந்து கொண்டோம் என்ற வேதனை தேவையில்லை. நான் விஜய நாட்டு இளவரசன் அழகாகத்தான் இருந்தேன். குடிமக்களை பிழைத்திருக்க கானகத்திற்கு வேட்டையாட சென்றேன். சென்ற இடத்திலே பசி கொடுமை தாங்க முடியாமல் ஒரு மாமரத்திலே ஒரு கனி இருந்தது. அந்த கனி பொன்னிறமாக காட்சியளித்தது. அந்த கனிக்கு சொந்தக்காரர் சச்சிதானந்த முனிவர். அந்த கனி அறிந்தினால் 12 வருடத்திற்கு பசி எடுக்கலாம். அப்படிப்பட்ட கனியை நான் அறிந்து விட்டேன். ஆத்திரமடைந்த முனிவர் எனக்கு இப்படி சாபத்தை விடுத்து விட்டார். காலை பிடித்து வன்றாடி கேட்டேன். சாப விமோசனம் கொடுங்கள் என்று. சாப விமோசனம் தீர வேண்டுமானால் எங்கெங்கு அம்மன் ஆலயம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று வணங்கி வந்தால் இந்த குஷ்டம் விலகும் என்று சாப விமோசனம் கொடுத்தார். புறப்பட அம்மன் ஆலயம் ஆசையோடு சென்றிருக்கிறார். ஆனால் எனது அண்ணியார் வலை கட்டாயமாக இந்த மாப்பிளை திருமணம் செய்து வைத்திருக்கிறார். எனது அண்ணன் வந்து என் முகத்தை பார்த்தால் அவர் முகத்தை நான் பார்த்து எப்படி அண்ணா காதல் கனிரசமே
தந்தேன், மகனை பெற்றெடுத்தேன். மகன் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்ட பாவைக்கு என் மகன் வாழ்க்கை நிறைவேறவில்லையே அம்மா. என் மகன் வாழ்க்கை எப்போதுதான் நிறைவேறுமோ தெரியவில்லையே. அருமையாக இருக்க வேண்டும் என்ற அழகாக எப்போதும் மரம் போறேன் அம்மா. தாயே கண்ணும் பேசியது இந்த காதலிசை பாடியது பெண்ணனதை ஏற்றி வைத்த தீபமண்டபா ஒரு பிறகு முன்னே அனைத்து பாவமல்லவா. நீங்களும் அம்மன் கோயிலுக்கு வந்து தினமும் வணங்குறீங்க. ஆனா இருந்தாலும் உங்களோட மகனுக்கு
தெரியுமா? ஒரு நேரத்திலே கானகத்தில் செல்லும் போது தச்சிதாத முனிவர் அவர் ஏகப்பட்ட முன்ன எவ்வளோ எட்டு உரைத்தேன் வானாங்க அங்க போகாதீங்கன்னு சிறு மாங்கனை பறித்து அவரை புசித்தினால் எவ்வளவு பெரிய ஆபத்து பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய ஆபத்து பாத்தீங்களா இல்லையா? அம்மா தாயே கற்பகமே முனையே இதுவரையா நடத்துனது நாவல்ஸ் இதுவரை பார்த்தது வந்து